தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்துக்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மன அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள் அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கல் என்னும் வாழ்க்கை கல்வி உலக சமுதாய சேவா சங்கம் டை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகும். அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேட வந்து அளித்து வருகிறது. இத்தகைய சிறப்பான செய்தியினை நமது உறவினரிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல்நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொட்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கோபமே குடிக்கெடுக்கும் என்ற தலைப்பில் உரையாற்ற பேராசிரியர் அருள்நிதி சுயம்புக்கணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். இன்று பஞ்சேந்திரிய தவத்தை சிறப்பாக நடத்திய அம்மாவை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி குந்தவை அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கோபமே குடிகெடுக்கும். மனிதனிடத்தில் எவ்வளவோ தீய குணங்கள் இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் விட கோபம் கொடியது. கோபமானது எவ்வளவு கொடியது என்பதும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே அனுபவமாக கிடைத்திருக்கும். கோபம் எழுந்தால் அது பிறர் உள்ளத்தையும் புண்படுத்துகிறது, தன் உடலையும் மனதையும் கேடுறச் செய்கிறது. தற்காலத்திலும் துன்பம் உண்டாக்கி பின்னரும் துன்பத்தை நீட்டிக்க செய்யும் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வு தான் சினம். சீரமைக்கப்படாத ஆசையானது செயலாகாமல் தடைபடும் போது அந்த தடையை நீக்க எழும் ஆர்வமே சினம். அதாவது ஆசைக்கு தடை வரும் பொழுது அந்த தடையை உடை தெரிய வேண்டுமென எழும் உயிரின் அதிக செலவையே சினம் என்று அழைக்கிறோம். கோபத்தால் வரும் கெடுதல் பலவற்றை பட்டியல் போட்டு தருகின்றார் அம்பலவான கவிராயர் தமது சதுரகிரி அறப்பளீஸ்வரர் சதகத்தில். கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே குடிகெடுக்கும், கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது, கோபமே துயர் கொடுக்கும், கோபமே பொல்லாது, கோபமே சீர்கேடு, கோபமே உறவு அறுக்கும், கோபமே பழி செய்யும், கோபமே பகையாடி, கோபமே கருணை போக்கும், கோபமே ஈனமாம், கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும், கோபமே மரளி முன் கொண்டு போய் தீய நரக குழியில் தள்ளும் அப்படின்னு சொல்றார். அப்ப கோபம் மரணத்தையும் விளைவிக்கும்னு சொல்றார். அப்ப நம்முடைய மன அலைச்சூழல் வினாடிக்கு 1 முதல் 40 சுற்று வரையில் செயல்படும். உணர்ச்சி நிலையில அது 14 சுற்றுக்கு மேல போய் 25 சுற்று 30 சுற்று அப்படி உயர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த சுழற்சி வேகம் அதிகரித்து வினாடிக்கு 40 சுற்று என்ற அளவினை நெருங்கினாலே உயிராற்றலின் வெளியேற்ற வேகத்தையும் உடலால் தாங்க முடியாமல் போகும். அப்ப வெளியேறிய உயிராற்றல் மீண்டும் உடலுக்குள் வருவதில்லை. போனது போனதுதான், திரும்ப வராது. நம்ம உடலில் இருந்து அபரிதமான உயிராற்றல் வெளியேற்றத்தினால் உடலை நடத்த வேண்டிய அளவுக்கு உயிராற்றலின் அளவு செறிவும் குறைந்து போகவே மரணம் சம்பவிக்கிறது. கோபமே குடிகெடுக்கும் என்பதில் குடி என்பது ஒருவரின் வம்சாவளி அல்லது பரம்பரையை, அதாவது குலத்தை குறிக்கும். ஒரு மனிதன் கோபத்தில் செய்யும் ஒரு சிறிய தவறு, உதாரணமாக ஒரு கொலை அல்லது வன்முறை, அவனது சந்ததியினரையே பாதிக்கும். அவன் குடும்பத்தையே ஊரை விட்டு தள்ளி வைக்கப்படலாம். அல்லது பழிக்கு பழி என்ற சூழல்ல சிக்கி அந்த வம்சமே அழியக்கூடும். ஒருவர் எவ்வளவுதான் தர்மம் செய்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், அவருக்கு கோபம் அதிகம் இருந்தால் அவரை யாருமே மதிக்க மாட்டாங்க. குடி என்பது தனி மனிதனின் வாழ்க்கையை மட்டும் குறிக்காமல் அவன் சார்ந்த பல விஷயங்களையும் உள்ளடக்கியது.
கோபத்தால் எடுக்கப்படும் அவசர முடிவுகள் மற்றும் பேசப்படும் கசப்பான சொற்கள் நெருக்கமான உறவுகளிடையே விரிசலை உண்டாக்கி குடும்பத்துல மகிழ்ச்சியை சிதைக்கும். ஒரு தனி மனிதனின் கோபமான செயல் அவனது முன்னோர் ஈட்டிய நற்பெயரையும் அவனது பரம்பரைக்கு, அதாவது குலக்கத்துக்கு இழுக்கை தேடி தருது. அப்போ கோபத்துல விவேகமின்றி செயல்படும் போது தேவையற்ற பகை மற்றும் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டு அது செல்வத்தையும் சேமிப்பையும் அளிக்குது. ஒரு முறை ஒரு ஜென் குருவிடம் ஒரு சீடர் கேட்கிறார், ஐயா, எனக்கு கோபம் வரும்போது மட்டும் ஏன் என்னால கட்டுப்படுத்த முடியாம பேசுறேன் அப்படின்னு. அதுக்கு குரு சொன்னாராம், கோபம் வரும்போது நீ பேசுவது உன் வார்த்தைகள் அல்ல, உன் உள்ளே இருக்கும் மிருக குணம் பேசுது. அப்போ கோபம் தணிந்த பிறகு நீ மன்னிப்பு கேட்பது உன் வார்த்தைகள் இயல்பான குணம். அதனால கோபத்தில் பிறரிடம் அந்த மிருக குணம் ஏற்படுத்திய வடு ஆறாது. அதனால கோபம் வரும்போது யாரிடமும் திரும்ப பதில் பேசாமல் அமைதியாருன்னு சொன்னாராம். அப்போ கோபம் வரும்போது உடல்ல அட்ரினலின் மற்றும் கார்டிசோல் போன்ற ஹார்மோன்கள் அளவுக்கு அதிகமா சுரக்குது. அதனால கல்லீரல், இதயம் மற்றும் நரம்பு மண்டலத்தை எல்லாம் சிதைக்குது. அதனால கோபம் ஒருத்தனுடைய உடலை, அதாவது அவனுடைய குடியையே சிதைத்து விடுது. கோபமே குடிகெடுக்கும் என்பது ஒரு மனிதனுடைய நிதானத்தை இழக்க செய்து அவனை மட்டும் இல்லாமல் அவனை சார்ந்திருப்பவர்களையும் அழிக்கிறது. அதுதான் திருவள்ளுவர் சொல்வார், தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அப்ப கோபத்தின் பிறப்பிடம் என்ன என்று பார்த்தோம்னா, கருவழியே அந்த உருவ அமைப்பு தொடர்ந்து வருவது போல கோபமும் கருவழியே தொடர்ந்து அது செயல்பட்டு இருக்கு. ஆராய்ந்து பார்த்தால் ஐந்தறிவு விலங்குகளிடம் இருந்து அந்த குணம் அப்படி மனிதனுக்கு வந்திருக்கு. விலங்கினங்கள் ஒன்றை ஒன்று உயிருடன் பிடித்து கொன்று உணவாக கொள்ளுது. அப்ப அந்த பிடிப்பட்ட உயிரினம்தான் தான் அடையக்கூடிய துன்பத்திலிருந்து விடுபட முனையுது. அதனை உணவாக கொள்கின்ற உயிரினம் முன்னதை விடாது துன்புறுத்துது. இப்படிதான் தொடங்கிய சண்டையிலிருந்தே சினம் தோன்றுது. அப்போ சினம் சூழ்நிலைகளாலும் சந்தர்ப்பங்களாலும் கூடியும் குறைந்தும் கருவழியே தொடர்ந்து மனிதனிடத்தில் இருக்கிறது. கோபம் ஒரு கொடிய மிருகம், அது வளர்ப்பவரை அழிக்கும். கோபம் புயல் போன்றது, அது அடங்கிய பின் தான் தெரியும் அதனால் அடைந்த நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு சொல்றார். காளமேக புலவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். காளமேக புலவர் ஒரு முறை ஒரு ஊருக்கு சென்ற போது அங்கிருந்த அதிகாரி ஒருவர் புலவரை சரியா மதிக்காம அவமதித்தாராம். இதனால பெருங்கோபம் அடைந்த புலவர் அந்த அதிகாரியையும் அவர் சார்ந்த அந்த ஊரையும் அழிக்கும் நோக்கத்துல ஒரு சாபமிடும் பாடல், அதாவது வசைப்பாடல் பாடத் தொடங்கினாராம். அவரது கோபம் எவ்வளவு தீவிரமாக இருந்ததுன்னா, அந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் அந்த ஊருக்கு பேராபத்தை விளைவிக்கும் சக்தி கொண்டதாக இருந்தது. பாடல் முடியும் தருவாயில அந்த அதிகாரி தனது தவறை உணர்ந்து புலவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். ஆனா புலவர் பாதி பாடலை பாடி முடிச்சிட்டாரு. பாடிய பாடலை திரும்ப பெற முடியாது. அதே சமயம் அந்த பாடல் நிறைவேறினால் அந்த ஊரை அழிந்துவிடும். புலவர் தன்னுடைய கோபத்தில் அந்த ஊருக்கு தீங்கு நேர்வதை அவர் விரும்பல. அதனால அவர் தன்னுடைய கவி திறமையை பயன்படுத்தி பாடல இறுதி வரிகளை அப்படியே மாத்தினார். அழிவை தரும் சொற்களுக்கு பதிலாக நன்மையை தரும் சொற்களை போட்டு பாடலை முடித்தார். அவரது கோபம் தணிந்ததால் அந்த ஊருக்கு வரவிருந்த பேரழிவு பெரு நன்மையாக மாறியது. அப்போ அவருடைய அதிக கோபமும் அந்த ஊரையே அழிக்கும் வகையில் வந்தது. இப்படிதான் கோபத்துல நிறைய கெடுதல்கள் நடைபெறுகின்றன. ஆதிகால மக்களிடம் சிந்தனை வளராத காலத்தில் அவர்கள் விலங்கினத்தை போன்றுதான் பிறர் உயிர்களை எல்லாம் துன்புறுத்தி வாழ்ந்த காலத்துல அந்த வந்த முரட்டு செயல்தான் போர். இப்ப வாழ வேண்டும் என்று எண்ணி யாருமே உலகுக்கு வந்ததில்லை. இருந்தாலும் பிறந்து விட்டதினால் வாழ்ந்தே ஆக வேண்டும். அப்போ அந்த காலத்துல மனித குலத்தில் பிறரை மதித்து வாழணும் என்ற பண்பாடு உருவாகாத முன்னம் விலங்கினத்தின் தொடராக வந்த அந்த செயலான பரித்துண்ணல் என்ற வாழ்க்கை முறையே பரவலாக நிலவி வருது. இப்ப பண்டை காலத்துல வேற்று நாட்டினர் மீது போட்டி, பொறாமை, பகை, கோபம் காரணமாக தான் போர்க்களத்தில் அரசரே முன்னின்று போர் புரிவார். அதை தொடர்ந்து அவரது அமைச்சர், படை தளபதிகளும் போர் வீரர்களும் களத்துல நின்று போர் செய்வாங்க.
இப்ப தற்காலத்துல போருக்கு வித்திடும் நாட்டின் அதிபர்கள்லாம் போர்க்களத்துக்கு செல்வதில்லை. அவங்க பாதாள அறையில பதுங்கிக்குவாங்க. கூலிக்கு இராணுவ வீரர்களாக வந்தவர்களும் அப்பாவி மக்களும் தான் இறந்து விடுகிறார்கள். அப்போ போரினால் மனித குலம் அடைந்த கேடுகளும் அழிவுகளும் எண்ணில் அடங்காத. அப்போ இந்த காலத்துல அந்த காலத்தோடு ஒப்பிட்டு இந்த காலத்தை பார்க்கும்போது மனிதனுடைய சிந்தனை எவ்வளவோ உயர்ந்திருக்கு. அப்போ நிலவுக்கு பயணம் செய்யவும் கம்ப்யூட்டர் சாதனங்களை தினசரி வாழ்வில் பயன்படுத்தவும் மனிதனுடைய அறிவு உயர்ந்திருக்கு. இருந்தாலும் இந்த காலத்துல போர் மனித சமுதாயத்தில் உருவாகின்றது, மக்களை சீர்குலைய செய்து. அப்படின்னா இது எதனால வருதுன்னு பார்த்தோம்னா சினத்தினால் வரக்கூடியதுதான். அந்த சினத்தில் உலகில் பல வேண்டாத நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. இது பல்வேறு சூழ்நிலைகள்ல நடைபெறத நம்ம கோபத்தினால நடக்கிறத பார்க்கிறோம். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, சினம் அச்சம் இரண்டும் ஒரு மனிதர் வாழ்வில் சீர்குலைய செய்யும் உத்தியாகும். சினம் அச்சம் ஒழிய சிந்தனையை ஏற்றி சிவன் சீவன் நிலையை நன்குணர வேண்டும்னு சொல்றாங்க. அப்ப சினம் போதிய வலுவான சூழ்நிலையில தான் வருது. அப்ப பிறகு பழக்கத்தால் மிக எளிதில் அது அப்படியே எழுந்துகிட்டே இருக்கும். அறிவை மயக்கி கேடுகள் பல விளைவிக்கும். இதனால உடல் நலம், மனவளம், சமுதாய வளம், நட்பு நலம் எல்லாவற்றையுமே சினம் சிறுக சிறுகவே விரைவாகவோ அழித்து விடுது. அப்ப அந்த கோபப்படும் போது உணர்ச்சி ஏற்பட்ட நிலையில அந்த 40 மன அலைச்சூழல் வரைக்கும் வரும்போது உடலில் உள்ள ஜீவகாந்தம் மிக வேகமா அதிகமா செலவாகுது. இதனால ஜீவகாந்தத்தின் இருப்பு குறையுது. இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் பாலை ஊற்றி அடுப்புல வச்சு காய்ச்சுறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வெப்பத்தால் அது பால் பொங்கி கொஞ்சம் வெளியே வந்துருது பொங்கி. அப்போ அந்த பாலினுடைய அளவு ஓரளவு குறைந்து விடுது. அது போலதான் நம்ம கோவப்படும் போது உயிராற்றல் வெளியேறி அந்த அளவு குறைகிறது. அப்ப எந்த அளவுக்கு அந்த கோபம் வருதோ அந்த அளவுக்கு இரத்த அழுத்தம் அதிகரித்து இதயம் பாதிப்படையுது, நாடி துடிப்பு அதிகமாகுது, சில சமயங்கள்ல நடுக்கம் வருது. உயிராற்றல் சுழற்சி வேகத்தால இரத்தம் தலைப்பகுதியில அதிகரிப்பதால் கண்கள் சிவக்குது, நரம்புகள் பலவீனம் அடையுது. இப்போ சினம் வரும்போது முக அழகு கெடுது, நாக்கு உளருது, தடுமாறுறது, என்ன செய்யறோம் என்ன பேசுறோம் அப்படிங்கிறது கூட தெரியுது. அப்ப சினம் தணிந்த பிறகு கூட முன் நடந்ததை நம்ம எண்ணி பார்க்க இயலாது. அப்ப சினம் உடலை கெடுத்து அடுத்தது மனிதனுடைய உடலில் பல நோய்கள், தொடர் நோய்களை உண்டாக்குது. அதான் கண் நோய், நாக்கு புண், வயிற்றுப்புண், மூலம், மலச்சிக்கல்லாம் வருது. சினம் செரிமான ஆற்றலுக்கான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரப்பதற்குரிய சுரப்பியின் செயல்பாட்டை அதிகரிக்க செய்து இதன் காரணமாக பித்த நீர் அதிகமாக உற்பத்தியாகி குடல் புண்லாம் வருது. அப்ப சினம் என்பது யாரிடம் இருக்கிறதோ அவருடைய வாழ்வையே அது அழித்து விடுது. சினம் உடலை ஒரு முறைதான் கெடுக்கும் அப்படிங்கிறது இல்ல. ஒரு தடவை சினம் வந்துச்சுன்னா அது பதிவாகுது. அதன் காரணத்தால சினம் வயப்படும். சூழ்நிலை இல்லாத போது கூட ஒரு சிறிய குற்றத்திற்காக மீண்டும் அந்த சினம் வரும். அப்ப அதிக வேகமா கூட சினம் எழலாம். இப்படி அடிக்கடி சினம் எழுந்தால் உடல் நலமும் மனதின் வளமும் கெட்டுவிடும், நட்பு நலமும் பாதிக்கப்படும். இதான் திருவள்ளுவர் சொல்வாரு, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும்னு. அப்ப இனம் என்பது தன்னுடன் வாழ்வில் இணைந்துள்ள உறவினர்களை குறிக்குது. ஏம புனை அப்படிங்கிறது பொன் போன்ற தூய்மையான நட்பு அல்லது உறவுன்னு சொல்லலாம். அப்ப சினம் என்பது யாரை சார்ந்துள்ளது? அவர்களை அழித்தது. அப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மேன்மையான உறவுகளையும் துண்டித்து விடுது. இப்படி வாழ்க்கையில கோவப்பட்டவங்க சீரழிவை தவிர அவர்கள் ஒரு பயனும் அடைந்ததில்லை. அப்ப தன் மீது கொள்ளும் சினமும் பிறர் மீது கொள்ளும் சினமும் அந்த சினத்திற்கு அடுத்த நிலையான கவலையும் ஒருத்தட்ட காணப்படுனா அவர் ஆன்மீகத்தின் பக்கம் அடியெடுத்தே வைக்க முடியாது. அப்ப தன்னுடைய வாழ்க்கை துணை, மகன், மகள் இவங்ககிட்ட கோபப்படும் போதும் உறவினர்கள்ட்ட கோபப்படும் போதும் நடந்ததை பிறகு நம்ம கோபம் குறைஞ்ச பிறகு அவங்க சிந்தித்து பார்த்தா அவங்க மனத்தை நம்ம எவ்வளவு துன்பப்படும்படி
நடத்திட்டோம் அப்படின்னு நினைச்சு தனக்கு நலம் செய்பவர்களை வருந்த செய்வது நன்றென்று அப்படின்னு தெளிவாகுது. அப்ப பிறர் படும் வருத்தம் ஒரு சாபமாகவே மாறுது. சினம், ஆணவம், பொறாமை போன்ற குணங்களை கட்டுப்படுத்த தவறியதுதான் மனதின் தகுதி குறைவிற்கு அடிப்படை காரணம். மனம் பக்குவமற்ற நிலையில தான் கோபம் வருது. ஆணவமும் பொறாமையும் ஆழத்தில் அமைந்துள்ள வேர்கள். சினம் என்பது மேலே வெளிப்பட்டு தெரியும் விளைச்சல். அதான் அந்த அகந்தை என்ற ஆணவத்தை வேருடன் அகழ்ந்து எடுத்தால் மட்டுமே கோபம் என்ற விளைச்சலை தடுக்க முடியும் அப்படின்னு குமரகுருபரர் சொல்றாரு. அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உளக்கோயிலுக்கு ஏற்றும் விளக்கே என்று மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்ல குறிப்பிடுறார். மகாத்மா காந்தியடிகள் சொல்றாரு, சகிப்புத்தன்மை இல்லாத இடத்தில் கோபம் குடியிருக்கும். அகிம்சையை பின்பற்றுவனுக்கு கோபம் என்பது எதிரி அப்படின்னு சொல்றார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொல்றாரு, கோபம் என்பது கொடியது தம்பி, கொண்டவர் வாழ்வை கெடுப்பது தம்பி அப்படின்னு சொல்றாரு. ஒரு கதை பார்க்கலாம். ஒரு துறவி தனியா அமர்ந்து தியானம் செய்ய விரும்புறாரு. கூட்ட நெரிசலை தவிர்க்க அவர் ஒரு படகை எடுத்துக்கொண்டு ஏரியின் நடுவில் போய் சென்று அங்க படகை நிறுத்திட்டு ஆழ்ந்து தியானம் செய்யறாரு. அப்ப சுற்றிலும் அமைதி, இதமான காற்று. அவர் தியானத்துல நல்லா லயித்திருக்கிறாரு. திடீர்னு ஒரு டொக்குன்னு ஒரு சத்தம். அவர் படகு மீது இன்னொரு படகு மோதுது. அப்ப கண்களை மூடிக்கொண்டிருந்த அந்த துறவிக்கு கடும் கோபம் வந்தது. யார் அவன் இவ்வளவு பெரிய ஏரியில ஏன் படகு மீது மோத அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் வந்தது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆத்திரத்துல அவரை திட்டுவதற்காக ஆவேசமாக கண்கை திறக்கிறாரு. அங்க அவர் கண்டது ஒரு காலி படகு. காற்றில் அடித்து வரப்பட்ட அந்த காலியான படகு தான் இவரது படகுல மோதி இருக்கு. அப்ப அந்த படகுல மனிதர்கள் யாரும் இல்லை. அப்ப இப்போது துறவி யாரை திட்டுவாரு, யார் மேல கோவப்படுவாரு? அந்த காலி படகின் மீது அவரால் கோவப்பட முடியவில்லை. காலி படகு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா மீண்டும் தியானத்தை தொடர்றார். அதுக்கு பிறகு அவரை யார் திட்டினாலும் யார் அவமானப்படுத்தினாலும் துறவி தமக்குள் காலி படகு அப்படின்னு சொல்லிக் கொள்வாராம். அதே மாதிரி நம்மளையும் யாராவது திட்டினாலோ நம்மளை அவமானப்படுத்தினாலோ நம்மள்கிட்ட கோவப்படும் போது அவங்க ஒரு காலி படகு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்முடைய செயல்களை செய்யும் போது நம்மளும் நிம்மதியா அவங்க மேல கோவப்படாம கோபத்தை தவிர்த்து வாழ முடியும். இப்போ ஒருவருக்கு கோபம் வந்துச்சுன்னா அவருடைய மூளையில் அதிர்வுகள் அடங்குவதற்கு சராசரியா 20 நிமிஷம் தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு கோபம் வந்தால் எந்த முடிவும் எடுக்காதீர்கள். 20 நிமிடம் தனிமையில் இருங்கள், சமாதானம் ஆகிவிடுவீர்கள். மற்றவர் உங்கள் மீது கோபப்பட்டால் 20 நிமிடம் அவர்களிடம் ஒன்றும் கூறாதீர்கள். நீங்கள் என்ன கூறினாலும் அவர்களுடைய மூளையில் இருக்கும் அதிக அதிர்வினால் அது சென்று சேராது என்று சொல்கிறார்கள். ஒரு ஆய்வுல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால கோபம் வந்ததுன்னா நம்ம அமைதியா மௌனமா இருந்து பழகணும். கன்பூசியஸ் என்ற சீன அறிஞர் சொல்றார், ஒரு கண நேர கோபத்தில் பொறுமை காத்தால் 100 நாட்களின் துயரத்தை நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றார். அப்போ பொறுமையால் கைகூடி வரும் நன்மைகள் தான் எண்ணிறந்தன. நற்குணங்கள்ல உச்சத்தை அடைந்தவர்கள் அந்த சினத்தை ஒரு கணம் கூட காக்க முடியாது. அறவாழ்வு வாழ்பவர்கள்ட்ட சினம் ஒரு நிமிடம் கூட தங்காது. பொறுமையால் மட்டும்தான் சினத்தை வெல்ல முடியும். திருவள்ளுவர் சொல்வார், குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னு. நம்ம பொறுமையா இருந்து சில இடங்கள்ல இதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, சினம் கவலை என்னும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர். மன வலிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனமும் இனி என்னிடத்து எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறு, வெற்றி கிட்டும்னு சொல்றாங்க. அப்போ சினத்தை தவிர்க்க நடைமுறை திட்டம் ஒன்றும் யாரும் வகுத்ததில்லை. பரம்பரை பழக்கமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலத்தினிடையே இருந்து வரும் இந்த கொடிய குணத்தை ஒழிக்க தேவைப்படுமா அதிகமான பலத்தை மனதிற்கு ஊட்டவல்ல ஒரு பயிற்சி யாருமே அறிமுகப்படுத்தல.
இப்ப நம்முடைய மகான் தான் இந்த மனவளக்கலை பயிற்சியை கொடுத்திருக்காங்க. அந்த மனவளக்கலை பயிற்சி மூலம் அகத்தவம் அகத்தாய்வு செய்து மனதிற்கு ஆற்றலை கூட்ட முடியும், மனதை வளப்படுத்த முடியும். எவ்வளவு ஊறிப்போன பழக்கமானாலும் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். சினத்தை தவிர்க்க விழிப்பு நிலையோடு செயல்படணும். இதுக்கு சினம் தவிர்த்தல் பயிற்சி இன்றியமையாதது. நம்ம ஓய்வாக இருக்கும் நேரத்துல அமைதியா ஒரு நேரத்தை எடுத்து 1/4 மணி நேரம் இருந்து துரிய தவம் ஏற்றி யார் யார் மீது சினம் வருகிறதுன்னு ஒரு பட்டியல் தயாரிக்கணும். அப்போ யார் மீது அதிகமா வருதோ அவங்க பேரை முதல்ல எழுதணும். அப்படி அந்த நம்மளுக்கு அந்த சினத்தின் தன்மைக்கு ஏற்ப வரிசையா ஒவ்வொருத்தர் பேரா நம்ம வரிசையா எழுதணும். அப்ப அப்படியே அடுத்தடுத்து எழுதிட்டு வரும்போது அதுக்கப்புறம் நம்ம திரும்ப முதல் நபரை எடுக்கணும். தனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன, ஒரு கொஞ்ச நேரம் அதை எடுத்து நம்ம இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி செய்யணும். சினம் எழ காரணம் என்ன, என்ன காரணத்தினால அவர் மேல சினம் வருது, அப்போ அந்த சினம் எழுவதற்கான காரணத்தில் எனது பொறுப்பு என்ன, சினம் தவிர்க்கும் வழி என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அப்படி ஆராயும் போது ஒரு வாரம் எடுத்துக்கொண்டு அப்போ அவர்கிட்ட நான் இனி சினம் கொள்ள மாட்டேன் அப்படின்னு நம்ம சினம் சங்கல்பம் செய்துக்கணும். அப்போ நமக்காக பல நாட்கள் நமக்கு நமது மகிழ்ச்சிக்காக அவங்க ஆற்றிய தொண்டினை நம்ம பல முறை உற்றி நோக்கணும். அப்போ இத்தகைய அன்பு உருவத்தின் மீதா நம்ம நண்பர் மீதா உறவினர் மீது நம்ம சினம் கொள்வது தகாது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை மனசுல வச்சு அவங்க யாரா இருக்கலாம், வாழ்க்கை துணையா இருக்கலாம், அல்லது நம்முடைய மகன் மகள் உறவினர் யாராவும் இருக்கலாம். அப்போ அவங்க உருவத்தை மனசுல நினைச்சு பல தடவை ஒவ்வொரு நாளும் சங்கல்பமா மனதிற்குள்ள நம்ம சொல்லிட்டே வரணும், வாழ்த்தணும். முதல் பயிற்சியிலே நம்ம அனுபவத்தாலும் அதில் கிடைத்த வெற்றியாலும் மனதிற்கு சினம் தவிர்க்கும் அந்த வல்லமை பெருகிவிடும். இப்படி எளிதாக 2வது நபர்கிட்ட நம்ம பயிற்சியால வெற்றி கொள்ளலாம். அடுத்தது ஒரு வாரம் எடுத்துக்கலாம். அடுத்த நபர்கிட்ட நம்ம அவங்கள பற்றி நம்ம எண்ணி எதனால வருது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்து அதன் மூலம் அந்த சினமில்லாத தகமையை பெற்றிருப்பதன் காரணமாக 3வது நபருக்கு அப்புறம் அப்படி ஒவ்வொருத்தரா அந்த பயிற்சியை செய்யும் போது அது நம்மளுக்கு எளிதாகி விடும். அப்ப அவ்வப்போது உடனுக்குடன் அகத்தாய்வு செய்து ஒவ்வொரு கணமும் சோதனையாகவும் ஆராய்ச்சியாகவும் விழிப்பு நிலையில் இருந்து நம்ம சினத்தை தவிர்க்க வேண்டும். அப்ப இதனால சினம் அழிந்து பொறுமையின் திருவுருவமாக திகழலாம். இப்ப சினம் எழாத மனம் பிரகாசமா இருக்கும். சினம் அகன்ற அந்த ஒருவரிடம் அவர் மனைவியும் மக்களும் அல்லது அவருடைய கணவர் எவ்வளவு இனிமையோடும் அன்போடும் பழகுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப அவங்க குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வெற்றி மேல் வெற்றியாக எல்லா துறைகளிலும் பிரகாசிப்பாங்க. இப்ப அகத்தவம் அகத்தாய்வு செய்து வரும்போது மௌனத்தில் பேரமைதி நிலைக்கு அமைதியா ஆராய்ச்சி செய்து அந்த இறைநிலை உணர்வோடு இருந்தா எல்லோர் மீதும் அன்பும் கருணையும் இயல்பாக பெருகும். எந்த சூழ்நிலையும் ஒருவனை சினம் அணுகவில்லை என்றால் அவன் ஞானம் பெற்று விட்டான் அப்படின்னு கொள்ளலாம். அப்போ சினத்தை நம்ம தவிர்த்து அதற்கான பயிற்சியை முறையாக செய்து வரணும். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, கோபப்படுபவனால் சிறப்பாக செயல்பட முடியாது, அமைதியான மன்னிக்கக்கூடிய மனமே அதிக ஆற்றலை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. நபிகள் நாயகம் சொல்றாரு, கோபம் வரும்போது நின்று கொண்டிருந்தால் உட்கார்ந்து கொள்ள வேண்டும், அப்படியும் கோபம் தணியவில்லை என்றால் படுத்து கொள்ள வேண்டும். இது கோபத்தில் எடுக்கப்படும் தவறான முடிவுகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த கோபத்தை நம்ம எப்படி கையாளணும்னா, கோபம் வரும்போது உடனடியா அவங்ககிட்ட திரும்ப பேசக்கூடாது. எவ்வளவுதான் நம்ம தப்பா பேசினா கூட சிறிது நேரம் மௌனமா அப்படி அமைதியா இருந்துடணும். அவங்க எவ்வளவுதான் பேசினாலும் அவங்க பேசட்டும் அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி கோபம் வருதுன்னா அந்த இடத்த விட்டு நம்ம உடனடியா வெளியே வந்துடணும். நமக்கு கோபம் வந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு கோபம் வந்தாலும் அவங்க நம்ம பேசினாலும் சரி, நம்ம வெளியே வந்துடணும். அப்ப கோபம் அதிகமா வரும்போது நம்ம நிதானமா மூச்சு காற்று அப்படி மூச்சை நல்லா இழுத்து விடணும்.
அப்போ கோபம் வரும்போது தண்ணி குடின்னு சொல்லுவாங்க. தண்ணி குடி சரியாகும் அப்படின்னு. ஏன்னா அவங்க அவ்வளவு அவங்களுடைய மன அலைச்சூழல் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல குளிர்ந்த நீரை குடிக்கும்போது அந்த கோபத்தின் அளவு குறையும். அப்படியே அந்த தன்மை குறைஞ்சு இயல்பான நிலைக்கு வருவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம தினசரி காலையில நம்ம எழும்பும் போதே அதை ஒரு சங்கல்பமா எடுத்துக்கணும். காலையில எழும்புறோம், நம்ம அப்பவே நம்ம யார்கிட்டயும் நான் இன்னைக்கு கோவப்பட மாட்டேன், பிறருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன், எல்லா மனிதரிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் நான் அன்போடு நடந்து கொள்வேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை நம்ம மனதுக்குள்ள எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு நிமிடமும் மனதை நெற்றியிலோ உச்சியிலோ வைத்து நாம் செய்யும் செயல் சரிதானா என்று அகத்தாய்வு செய்து கொள்ளணும். அதுக்குதான் மகான் அருகுண சீரமைப்பு பயிற்சி கொடுத்திருக்காங்க. அதை நம்ம செய்யணும். அதே மாதிரி எண்ணம் ரொம்ப முக்கியமானது. நமக்குள் எழக்கூடிய எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து தீய எண்ணத்தை தவிர்த்து நல்ல எண்ணங்களை மட்டும் மனதில் கொள்ள வேண்டும். இந்த நிலையில நாம் பார்க்கும் எல்லா பொருட்களும் எல்லா உயிர்களும் இறைவன் தான் என்ற மனநிலை இயல்பாவே வந்துடும். அப்போ நம்ம யாரிடமும் கோவப்படாமல் அன்பும் கருணையுமாக தான் நடந்து கொள்வோம். மகான் சொல்வாங்க, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். அப்போ மகான் கொடுத்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு செய்து கோபத்தை தவிர்த்து நாமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவரையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்போம் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா.